என்னம்மா பாவனி, எப்பவுமே என் பேச்ச அப்படியே கேக்குறவங்கள கௌரவப்படுத்துறது என் வழக்கம். சாரி நல்லா இல்லைன்னு நான் சொன்னதும் இந்த மாதிரியான டப்பா மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம் வந்து அழகு காமிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு சைட் டிஷோட சாப்பாடு போடலான்னு பார்த்தா குயில் கறி கேக்குறேன் இல்லங்கிறாங்களே. வேற என்ன சாப்பிடுற? சார் எனக்கு எதுவுமே வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன் சார். வேண்டாமா? சரி விடு. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? உன் புருஷனுக்கு தெரியாம எல்லா திருட்டு வேலையும் பண்றியே, அதே மாதிரி உன் புருஷனை கொல்ல சொன்னா கொல்லுவியான்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். தகுதா, உன் புருஷனை நீ கொலை பண்ணுவியா மாட்டியா? சார் சார் வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். சார் சார் நான் போயிடுறேன் சார், என்ன விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார். நான் என்ன உன்னை வச்சு பாகவதர் கதா காலாஷேபமா பண்ண போறேன்? போ போ, ஓடி போ. இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வர்றதா இருந்தா உன் புருஷனை கொன்னுட்டு தான் வரணும், புரிஞ்சுதா பாவனி? நீ சொல்றீங்க யார் சார்? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன யாருன்னு கேக்குற? அப்போ உள்ள இருக்கிறது என் பையன் தான். கயிறுங்க. உள்ள இருக்கிற அயோக்கியனோட அப்பா அம்மா நீங்க தானா? என் பையனை பத்தி எங்கிட்டே தப்பா சொல்றியா? எல்லா பிள்ளைய பத்தவங்களும் தான் பிள்ளைங்களை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்னடா என்ன தெரிஞ்சுக்கணும்? சொன்னா புரியாது உங்களுக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாடா, எங்கடா பார்க்கணும்? வா போலாம். தேவையில்லை, என்கிட்டயே இருக்கு. நாங்க ஹாய் சார். ஹாய், நீங்க? கீர்த்தனா, மறந்துட்டீங்களா? ராஜாராமுடைய லவ்வர். ஓ நீங்களா? ப்ளீஸ் கம் கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். யா ஷூர். சிட் டவுன். உங்களை நான் இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாராம் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. அவரோட ப்ரமோஷன் விஷயமா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே சார்? ஆமாமா, பேசணும் தான் சொன்னேன். ஆமா, ராஜாராம் உங்ககிட்ட எதுவும் சொல்லையா? சொன்னாரு சார், எல்லாத்தையும் சொன்னாரு. அவருக்கு ஏவோவா ப்ரமோஷன் கொடுத்த நீங்க அதுக்கு பிரதிபலனா என்ன ஒரு நாள் முழுக்க கேட்டிருக்கீங்கன்னு சொன்னாரு. கரெக்டா சார்? கரெக்ட். ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு என்ன எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு சில பெண்களை பார்க்கும்போது தான் இந்த ஈர்ப்பு வரும். உன்னை பார்க்கும்போது
எனக்கு அது வந்தது. உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு லேபருடைய லவ்வர் இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு மனைவியாவும் ஆக போறா. இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன தொட நினைக்கிறது எந்த வகையில சார் நியாயம்? நியாயம் இல்லதான். ஆனா நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது. என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் சார், இந்த பேப்பர் கொஞ்சம் பாருங்க. என்ன இது? 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் பேப்பர் சார். நான் எதுக்கு இதை பார்க்கணும்? என்ன பத்தின நியூஸ் வந்திருக்கு சார். உன்னை பத்தின நியூஸா? ஆமாங்க சார். என்ன நியூஸ்? படி. கீர்த்தனா வயது 20, சினிமாவில் நடித்து பேரும் புகழும் பெற வேண்டும் என ஆசையில் ஒரு டைரக்டரிடம் சிக்கி கீர்த்தனா என்ற இளம் பெண் மும்பை காமாட்டிபுரா விபச்சார விடுதிக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன நியூஸ் இது? யாரு ரெட் லைட் ஏரியால இருந்தது? நான் தான் சார். நீ விபச்சார விடுதியில இருந்தியா? ஆமாங்க சார், 1 வருஷம் இருந்தேன். நீ எப்படிப்பட்டவன்னு ராஜாராமுக்கு தெரியுமா? நான் அப்படிப்பட்டவன்ற ஒரே காரணத்துக்காக தான் சார் ராஜாராம் என்ன விரும்பினாரு. ஓஹோ, இப்பதானே புரியுது. நீ ஒரு விபச்சாரின்றதுனால தானே தெய்வதாட்சணமே பார்க்காம அவன் உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கானா? நீ என்னடான்னா என்கிட்டயே தைரியமா வந்து பெருசா பியூ பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? இடியட். வாடி. விடுங்க சார். என்னை விட்டுருங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.